ஆயிஷாவின் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வலியுறுத்தியிருக்காரு. இது நேற்றைய சத்தியம் நியூஸ் சேனல்லையும் வந்தது. இதில் நமக்கு தேவையான தகவல் என்ன அப்படின்னா, தற்போது அரசு ஊழியர்கள் சங்கங்கள் மற்றும் போக்குவரத்து ஊழியர் சங்கங்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைத்து விடுவித்துள்ளனர். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஜாக் டு ஜியோ கேள்விப்பட்டிருப்பீங்க, தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் கூட்டமைப்பு, ஆசிரியர் கூட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்து அரசு ஊழியர் சங்கங்கள் அழைத்து பேசி அவர்களுடைய குறைகளை உடனடியாக களையவும், தேர்தலின் போது அரசு ஊழியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும், காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பவும் திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார் அப்படின்றாங்க. இதில் முக்கியமாக அண்டர்லைன் பண்ண வேண்டியது, காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். இது அரசு பள்ளியில் வேலை செய்கின்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களோட 10 அம்ச கோரிக்கைகளை இதுவும் ஒரு கோரிக்கை. ஏன்னா நம்ம அரசு பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர்களோட போராட்டம் நடைபெறும் பொழுது அவங்க 10 அம்ச கோரிக்கை வலியுறுத்தினாங்க. அந்த 10 அம்ச கோரிக்கையில் அரசு பள்ளி நிறைய காலி பணிகள் இருக்குது, இதனால் பணி செய்கின்ற ஆசிரியர் கூடுதல் பணி சுமை இருக்குது, டெப்டேஷனில் போடுறாங்க, ஒரே ஆசிரியர் 2 பள்ளிக்கு போய் வேலை செய்கிற மாதிரிலாம் இருக்குது, அதனால் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கொடுத்துருந்தாங்க. அந்த கோரிக்கையை தான் இவர் நமக்கு இப்போ திரும்ப வலியுறுத்துகிறார். எதுவாக இருந்தாலும் கூடுதல் பணியிடத்தை உருவாக்கணும் அப்படின்றத தாண்டி அரசு பள்ளியில் அத்தனை காலி பணியிடத்தையும் இந்த கல்வியாண்டிலே நிரப்பிட்டாங்கன்னா நிறைய ஆசிரியர்களோட துயரங்கள் தீர்க்கப்படும். இதை பற்றிய ஒரு செய்தி எதுவாக இருந்தாலும் சரி, கருத்து எது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த தகவல் பற்றிய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். மீண்டும் இது போன்ற தகவல் உங்களை சந்திக்கிறேன். இந்த கல்வியாண்டில் ஏற்படுகின்ற அனைத்து காலி பணியிடத்தையும் இந்த கல்வியாண்டிலேயே நிரப்பிட்டால் ஆசிரியர் சமுதாயம் பாதுகாக்கப்படும்.